அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பா, இந்த வீடியோவில் நாம ரூ. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். எல்லா மொபைலுமே 5G மொபைல் தான். பட் கேமிங்க்கு எது பெஸ்ட், கேமராவுக்கு எது பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில பேர் கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் நிறையா ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு கேமரா மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எந்த மொபைல் வாங்குறதுனாலும் பரவாயில்ல, எந்தெந்த மொபைல் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நண்பா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS நெக் பேண்டை நம்ம கிவ் அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ் அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிவ் அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க போக்கோ. எங்கள் ஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளாஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 சேல் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு 25,000 சேல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் 2A தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே தாறுமாறாக இருக்கும். கேமராஸ்னு வரும்போது 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான இமேஜஸை இது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்தா மாசாக இருந்திருக்கும். பட் அவங்க கொடுக்கல. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7200 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 3 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக கேள்விப்பட்டேன். பட் தந்தால் நல்லாயிருக்கும். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் மூலமாக நம்மளால் 5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கும், SD கார்டு ஸ்லாட்டும் இங்கே இல்லை நண்பா. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 24,000 இதனோட பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் இதனோட டிசைனை சொல்லலாம். பிகாஸ் நத்திங் ஃபோனோட டிசைன் நிறைய பேருக்கு ஃபேவரட். ஸோ அதனோட டிஸ்பிளே அண்ட் டிசைனை சொல்லலாம். கேமராஸையும் நம்ம ஒரு பாசிட்டிவாகவே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நத்திங் ஃபோன் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X7 தான். இந்த மொபைலில் நமக்கு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் ஒன் ஆஃப் த சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து சோனியோட LYT 600 என்ற சென்சர்.
ஸோ ஒரு சூப்பரான சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்கிறதால இமேஜோட அவுட்புட்டும் வீடியோட அவுட்புட்டும் நல்லா இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ மட்டும் தான் நம்மளால் இங்கே ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. பட் இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14ஓட கொடுத்துருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் 15ஓட போக்கோ X7 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நம்ம கம்மியாக தான் கொடுக்குறாங்க போக்கோ X7ல். ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. அண்டு 6,70,000 பக்கம் மாண்டோட ஸ்கோரும் LPDDR4X ரேம் டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. அண்டு 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு 5500 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது கைஸ். IP68 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்டு 3.5mm ஆடியோ ஜேக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 22,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃபரில் ஏதாவது ப்ரைஸிங் இருக்கா அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதனோட ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே இதனோட பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைலை நம்ம போக்கோ X7 சொல்லலாம். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே அண்ட் கேமரா நல்லாயிருக்கு அண்ட் டிஸ்பிளே பேட்ரி எல்லாமே நல்லாயிருக்கு. IP ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்ட் 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7 நம்பிக்கையான சேனல்லேருந்து அது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். விளம்பர சேனலை பார்த்துட்டு வாங்கிடாதீங்க மக்களே. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியாக்காகட்டும் இல்லை கேமிங்காகட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சென்சார் நண்பா. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனி IMX355 என்ற சென்சார். அண்டு ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபியுமே நல்லா இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே OnePlus. அண்டு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7 5G பேண்ட்ஸ் பக்கமாக இருக்குது. 2 year ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,700 கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlusோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா OnePlusலேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Neo தான். இந்த மொபைலில் நமக்கு 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது போக 4000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. மோட்டோ ரெகுலராக கர்வ் டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொபைல் மட்டும் ஃப்ளாட் டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். டிஸ்பிளே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா சட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் என்ற கம்ப்ளீட்டான ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற ஒரு சென்சர், அண்ட் அது போக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைலில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே மோட்டோ மாஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆல் 4 சென்சார்லையுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். சாம்சங்கில் இருக்க ஃப்ளாக்ஷிப் மொபைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபீச்சர் இருந்தது. ஸோ மோட்டோ இந்த பட்ஜெட்குள்ளவே இது கொடுத்துருக்கிறது வேறு லெவலான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளாகர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். 4 சென்சார்லையுமே 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்கும். மோட்டோ இங்கே கொடுத்துருக்கிறது தாறுமாறான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் Dimensity 7300 தான் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. மாசான விஷயம் தான். அண்டு 4310 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் வரையா கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி கேட் 810 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க இங்கே மோட்டோ. எல்லாத்துக்கும் போக 8GB 256GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 24,000 ரூபாய்க்கு தரமான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமராஸ், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு தரமான மொபைல், பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக மோட்டோ H50 Neo பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ மோட்டோ மேலே ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.